கத்தர் இன்றைய வசனம் சங்கீதம் 119 145 வசனம். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன். கத்தர் இந்த வசனம் பார்க்கும்போது அவர் சொல்லுவார், முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். நம்ம ஒரு ஜெபம் சொல்லும்போது நம்ம ஒரு கடமைக்கு ஜெபிக்கலாம். நம்ம ஒரு ஃபார்முலா பேசலாம், ஆண்டவரே செய்யுங்க வயசப்பா அப்படி பேசிட்டு போகலாம். ஆனால் முழு இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது தான் பயத்தில் பார்த்திங்கன்னா முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தர் அன்பு கூறுவதுன்னு சொல்லுது. நம்ம முழு இருதயத்தோடு தேடும்போது அது நம்ம சொல்லுவோம், வாய் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் முழு இதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நான் முழு இருதயத்தோடு ஆராதிக்குமானி. அந்த முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இந்த வேளையில் நீ அநேக ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், சில காலதாமதம் ஆகிருக்கலாம். ஆனால் ஒன்று நம்ம வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அந்த முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோமானால் நம்ம ஜெபத்தை தேவன் கேட்பார். சாட்சியாக மாட்டுவார். இந்த வேலையில் அர்ப்பணிப்போம், தேவனை முழு இருதயத்தை தேடுவோம், இந்த பூமியிலே அவரோட பிரமாணங்களை காத்துக்கொள்வோம், சாட்சியாக வாழ்வோம். கண்டிப்பாக தேவன் ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார், அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பயன்படுத்துவார். அர்ப்பணிப்போம், தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.